என்ன தம்பி, இன்னைக்கு தேதி 5, கப்பல்ல சரக்கு வந்திருக்குல்ல, யார் போய் வாங்கிட்டு வர்றது? அண்ணே, வர பொருள் பெரிய கண்டெய்னர்லயோ இல்ல பாக்ஸ்ல தான் வரும். அது எப்படி ஆவில இருந்து வெளியே கொண்டு வருது? இன்னைக்கு கப்பல்ல வர்றது சாதாரண மைக்ரோசிப் தான். ஆனா அதோட மதிப்பு 2 crore. இன்னைக்கு கடத்தல் கம்பி வழி டிரான்ஸ்ஃபர் மாறிடுச்சு. இப்போதைக்கு நம்ம சமாளிக்க வேண்டிய ஒரே ஆள் மணிதான். மணி கடல் நண்டு மாதிரி எந்த திசையில வேணா வருவான். சக்கர முதலாளி, வண்டி வந்துருச்சு. காக்கா மட்டும் வந்திருக்கான். அவனை அடிச்சு போட்டுட்டு பொருளை போடுங்க. சரி முதலாளி. ஏய், வண்டி விட்டு இறங்க முடியாது. உள்ள நான் வந்தா பிரச்சனை. ஹார்பர் நாராயணன் தெரிஞ்சது உடனே போட்டுருவான். அவ்வளவு ஒரு பிரச்சனையா? வீட்டுல ஒருத்திருக்கால அக்கா அக்கான்ட்டு, அவ யாரு? அவதான் இவா. என்னடா கண்ணத்துல காவா வெட்டவன? ஏய், காக்கா மேல கவனம் வை. முதலாளி, அவனை பத்தி நீ கவலைப்படாத. காக்காவை அடிச்சு தூக்குறோம். தடுக்க தர்மம் வந்தா கடல்ல தர்மம் போன மதக்கும். வரட்டும். போயிடா போறோம். போங்கடா போங்கடா. தரா இன்னைக்கு தப்பான இடத்துல கை வச்சுடா. தர்மா தர்மா தர்மா, தனியா வந்து மாட்டிக்கிட்டாரு என்கிட்ட. உன் சாவு என் கையில தான்டா. ரவுடி தாதான்றவன் கும்பலா வந்து மோதுறவன் இல்லடா, ஒண்டி கொண்டியா மோதுறவன். பெரிய ரவுடி தாதான்னு சொன்னேன்ல, மாடா. நாராயணா, மணி ஹார்பர்ல தான் இருக்கான். தூக்கிட்டுமா? $10 லட்சமா? என்ன முதலாளி, நீங்க தான் ஹார்பர் பக்கம் வரக்கூடாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? சரி, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். முதலாளி, தர்மம் முதலாளி. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் விசுவாசம் குறையல. போதும், ரெஸ்ட் எடுங்க முதலாளி, உடம்ப பாத்துக்கோங்க.
என்னதான் தேடுற மாதிரி தெரியுது. ஏய் சிச்சி சிச்சி, இந்த ஏரியால நாய் தொல்லைங்க ஜாஸ்தின்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரேன். அப்போ என்ன பத்து நாயின்னு சொல்ற? நோ 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 நோ, யூ ஆர் நாட் a dog. டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கும் தெரியுமா? உலகத்திலேயே நாய ஸ்மார்ட்னு சொன்ன முதல் நீதாம்மா. ஒரு நிமிஷம், இன்னைக்காவது ஒரு ஸ்மால் காஃபி குடிக்கலாமா? காஃபி சாப்பிடுறதா? வேற வேலை இல்ல? ஏன்? எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு. ப்ளீஸ். ஆளு பாரு. அதேதான் அதேதான். கடல்ல கலக்க வேண்டியது உன் உடல்ல கலந்துருச்சு. போ போ. நான் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் சொன்னல, கடிச்ச 1/2 kg காலி. இப்ப என்ன பண்றது? இப்படியே காலேஜுக்கு போ, வாட்ச்மேன் கூட உள்ள விட மாட்டான் உன்னை. அர்ஜுன், சின்னதா சேறுபட்டதுக்கு விட்டுட்டு போறேன்னு சொல்றியே. சரி வா போலாம். எங்க? என் ரூமுக்கு. டேய், நீ கூப்பிட்டதும் ரூமுக்கு வருவேன்னு நினைச்சியா? இத பாருமா, மனசு சுத்தமா இருந்தா ஒரே ரூம்ல ஒரே பெட்ல ஒன்னா படுத்து தூங்கினாலும் ஒண்ணு ஆகாது. என் மனசு சுத்தமா தான் இருக்கு. உன் மனசுல எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் என்ன, என் ஸ்டடி ரூம் பக்கத்துல இருக்கு, போலாமா? உன்கிட்ட ஹெல்ப் கேட்க கேவலமா தான் இருக்கு. சரி போலாமா? வா. வாங்க, இதான் என் ரூம். வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். உங்களை எப்படி வரவேற்கிறதுன்னு தெரியல. வெல்கம். நல்லா இருக்கு. Thank you. That's okay. Oh, yeah. Washroom எங்க இருக்கு? இந்த பக்கம். Okay. Can you hold this? Okay. This. Okay. Yeah. Nice. Thanks. ராதிகா, உள்ள கேமராலாம் இல்ல. ராதிகா, ஏய் ராதிகா. என்ன அர்ஜுன்? டோர் ஓபன் பண்ணு. உள்ள நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் நான் பார்க்கல. டோர் ஓபன் பண்ணு. அர்ஜுன், I'm serious. நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆனா பரவாயில்ல, டோர் ஓபன் பண்ணு. கத்தி கலாட்டா பண்ணிடுவேன். நீ என்ன வேணா பண்ணு, இப்ப டோர் ஓபன் பண்ணு. இன்னைக்கு உன் மண்டையை புலந்துறேன்டா. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். இது நான் செலக்ட் பண்ண Dress தானே? அங்க நீங்க செலக்ட் பண்ணதுதான். கடையில இருக்கிற எல்லா Dressையும் பார்த்து ஃபைனலா இதான் செலக்ட் பண்ணீங்களா? என்ன பார்த்ததும் விட்டுட்டு போயிட்டீங்க? ஏ? அதான் அன்னைக்கே வாங்கி வச்சிட்டேங்க. ஆனா இது எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் தான் தெரியல. இன்னைக்கு தாங்க சந்தர்ப்பம் கிடைச்சது. பாருங்க, இதுல ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் அகைன். நான் கிளம்புறேன், காலேஜ் போகணும். அதுக்குள்ளயா? பாப்கார்ன்? ஐயோ நோ தேங்க்ஸ். காஃபி? நல்லா போடுங்க. டைம் ஆயிடுச்சு. முதல்ல ரூமுக்கு வந்திருக்கீங்க. உங்க Dress கூட ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நானே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். உள்ள லைப்ரரி இருக்கு. என்னோட புக்ஸ் பாத்துட்டு இருங்க. காஃபி நான் எடுத்துட்டு வரேங்க. நல்லா போடுவாங்க. சீரியஸா நல்லா போடுவேன். ஓகே, 2 minutes. Yeah. ஏய், ஏன் பயமுறுத்துற? சும்மா ஹூப்ஸ். 2 கையிலயும் காஃபி இருக்கு. ஒரு த்ரில்லுக்கு தான். ஆமா, நீ என்ன படிக்கிற? ஏரோநாட்டிக்ஸ். அப்படினா? ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங். பைலட் ஆகலாம். உன்னோட ஸ்டடி ரூம்க்கும் சம்பந்தமே இல்ல. ஏ? எல்லாமே தமிழ் புக்ஸா இருக்கு. ஏன் உங்களுக்கு தமிழ் வராதோ?
பேச மட்டும் தெரியும், எழுத படிக்க தெரியாது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதிகா. எல்லா நாட்டுக்காரனும் தன் தாய்மொழியை ரொம்ப பெருமையா நினைக்கிறான். தமிழ்நாட்டுல தான் தமிழ் பேசுறதுக்கே வெக்கப்படுறான். செயற்கைக்கோள் மூலமா மத்த கிரகத்துல ஜீவராசிங்க வாழ்றாங்களான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தேடுற 16 மொழியில தமிழும் ஒண்ணு. நம்ம மொழியை பத்தி நமக்கே சரியா தெரியல. உலகத்திலேயே மிக பழமையான மொழி தமிழ் தான். போரும் வீரமும் சொல்றது புறநானூறு, காதலும் கலவியும் சொல்றது அகநானூறு. உலக அரசியலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வானசாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாமே முதல்ல தமிழ்ல தான் எழுதப்பட்டிருக்கு. ராதிகா, 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 காலேஜ் போறோம்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டல, போற சீக்கிரம். ஓகே ஓகே. தத்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, இவ்வளவு லேட் ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சுப்பா? 3 பேர் ஓடுனாங்க. ரூட்ட 4 பிரிச்சேன். எந்த பக்கம் ஓடினா எப்படி வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முன்னாடி போய் நின்னு என்ன பார்த்ததும் 3 பேரும் ஒண்ணு கடிச்சிட்டாங்களாப்பா? டேய், சீக்கிரம் சாப்பிடலாம், ஸ்கூல் போறல. ஒரு செகண்ட் மம்மி. டேய், ஒழுங்கா சாப்பிடுறா. ஏங்க, நீங்க தாங்க பசங்களை கெடுக்குறீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? டியூட்டிக்கு போறல? போணும். அப்ப போங்க, ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வந்து போங்க. தொண பேசிட்டு இருக்கீங்க, எப்படி சாப்பிடுவா? போங்க. டேய், சாப்பிடலாம். என்னங்க இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஏய் ராதிகா, என்ன டீனேஜ் ஆ? டீனேஜ்